விவசாயியின் வரலாறு விவசாயச் செயல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடங்குகிறது. வெண்கலக் காலத்தில் மனிதகுலம் பயிர்களை வளர்ப்பதையும் நீர்ப்பாசன செயல்முறையையும் பெரிதும் சார்ந்திருந்தது. நீர்ப்பாசனம் என்பது நீரின் கட்டுப்பாட்டு அளவை நிலத்தில் பயன்படுத்தும் செயற்கை முறையாகும். இது பயிர்களின் உற்பத்திக்கு உதவுகிறது. இது உலகெங்கிலும் உள்ள பொருளாதாரங்கள் மற்றும் சமூகங்களின் வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். பயிர்கள் சாப்பிடுவதற்கும் வர்த்தக நோக்கங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டதால் மட்டுமல்ல, இந்த செயல்முறை கால்நடைகளை குளிர்விக்கவும், தூசியை மீறவும், கழிவுநீரை அகற்றவும், பின்னர் சுரங்கம் தோண்டவும் உதவியது. கால்நடை வளர்ப்பை பொறுத்தவரை கால்நடைகளை அவற்றின் இறைச்சி, பிற பொருட்கள் மற்றும் பணிகளைச் செய்வதற்கு வளர்ப்பது, அதுவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளது. முதலில் நாங்கள் நாய்களையும், பிறகு வெள்ளாடுகளையும், செம்மறியாடுகளையும், அதைத் தொடர்ந்து பன்றிகளையும், இறுதியாக குதிரைகளையும் பழக்கினோம். வளர்ப்பு என்பது இந்த விலங்குகள் இனி காட்டு அல்ல. விவசாயிகள் அவற்றை மனித பயன்பாட்டிற்கு மாற்றியமைத்தனர்.